உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னமோ சொல்லி வச்ச மாதிரி ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு நிறைய கிரக பயிற்சிகள் இந்த மாதம் நடக்கிறது. அதுல முக்கியமான பயிற்சியாக நாம் கருதுவோமேயானால் ஜூன் 28 சுக்கிரன் வந்து ரிஷபத்துக்கு போனார். இந்த பக்கம் என்னன்னா ஜூலை 17ஆம் தேதி ஒரு சூரியன் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரார். கடகத்துல இருந்த புதன் வக்கரம் பெற்று புதனுக்கு போறார். இந்த பக்கம் ஜூலை மாதம் எண்டுல சிம்மத்தில் இருந்த செவ்வாய் பகவான் கன்னிக்கு போறார். சோ இந்த இத்தனை பயிற்சிகளும் ஏன்டா ஒரே மாசத்துல நடக்குது தெரியலையே, நிஜமா தெரியல. என்னவோ நடக்க போகுது, என்னவோ நடக்க போகுது. வினோத்திட்ட சொன்னா தம்பு வச்சிருவார், என்னவோ நடக்க போகுது. ஆனா என்ன அப்படின்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா இத்தனை கிரக பயிற்சி ஏன் நடக்குது? ஆனா இது இன்னைக்கு நேத்து இல்ல, இந்த வருட தொடக்கத்துல இருந்து ஒரு பீதியிலேயே தான் நம்மளை வச்சிருக்காங்க. சனி பயிற்சி நடந்தது, ராகுகேது பயிற்சி நடந்தது, குரு 3 பயிற்சி நடந்த ஒரே வருடம் இந்த வருடம் தாங்க. இந்த வருடம் தான் ஒரே மாசத்துல 4 பயிற்சி, 5 கிரக சேர்க்கை நடந்த ஒரே வருடம் இந்த வருடம் தான். அது என்னமோ கிரகங்கள்லாம் அப்படி இந்த கேரம் போர்டு காயின் மாதிரி இந்த வருடம் கடவுள் அப்படி விளையாடுறாரு. ஸோ அவ்வகையில என்னதான் நடக்குங்கிறத பார்த்துருவோம். ஒவ்வொரு ராசிக்கும் உடைய யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம், யாரெல்லாம் நல்லா படிக்க போறீங்க, யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, யாருக்கெல்லாம் லவ் வரப்போகுது, நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். ராசி ரீதியாக பார்க்கிறோம். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் உலகத்துல எனக்கு இந்த கன்னிராசிக்காரர்களை ரொம்ப தெரியும் குறிச்சி தெரியும். நீங்க கன்னிராசிக்காரங்களை கிண்டல் பண்ணுவீங்கிறது உலகத்துக்கு இது இங்க வருங்க. நான் கிண்டல்லாம் பண்ணல, பொழுதும் சொல்லுகிறேன். கன்னிராசிக்காரர்கள் கண்ணியமானவர்கள்ங்கிறது தான் என்னுடைய மாடுலேஷன்ல சொல்றேன். உலகத்துல விருச்சிக ராசினா தேளு, கடகராசினா நண்டு, மீனராசினா மீனுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீங்க கன்னிராசி, நீங்க எத்தனை வருஷம்னாலும் நீங்க கன்னிராசி தான். ஆனா நீங்க கன்னிராசி தான்ங்கிறது உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இந்த உலகம் உங்களை என்னமோ ரொம்ப ஜாலி மேன் நினைச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க ஜாலி மேன்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். என்ன சொன்னா 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். கன்னிராசிக்காரர்களுக்கு மிக மோசமான ஒரு காலமாக இந்த காலம் அமையும். இந்த ஜூலை மாதம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மளை வேலை விட்டு அனுப்புறதுக்கான எல்லா வேலைகளும் அவங்க பண்ணுவாங்க. உலகத்திலே நண்பர்களே, நன்மைகள் நடக்கிறது தான் கஷ்டம், தீமைகள் ரொம்ப சீக்கிரம் நடந்துடும். ஒருத்தனை வாழ வைக்கிறது தான் கஷ்டம், ஒருத்தனுக்கு விஷம் வைக்கிறது ரொம்ப ஈஸி. இவனுங்க அந்த வேலையை நல்லா செய்வானுங்க, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வேலை விஷயத்துல நான் இன்னைக்கு காலைல கூட தம்பிக்கு அட்வைஸ் பண்ணேன். இங்க பாருங்க, உங்களை கிண்டல் பண்ண யாரையும் அனுமதிக்காதீங்க. இதை நீங்க மனசுல எழுதி வச்சுக்கங்க. உனக்கு என்னப்பா ஆன் டியூட்டி ஜாலியா இருக்க, இங்க பாருங்க, உங்க வேலையை பத்தி நான் பேசுறேன்னா என் வேலையை பத்தி நீங்க பேசக்கூடாது, உறுதியா இருங்க. இன்னைக்கு இந்த கிண்டல் என்ன ஆகும், நாளைக்கு ஆன் டியூட்டி போனா அவர் ஜாலியா இருக்காருன்னு வரும். அதுக்கப்புறம் என்ன வரும், ஆன் டியூட்டி போறதே ஜாலிக்கு தான் ஆயிரும். அப்புறம் ஆன் டியூட்டியே போல வீட்டுல தான் உட்காந்துருக்காருமாங்க. ஒரு பேச்சு 10 பேச்சு கொண்டு வருது. ஸோ பிரச்சனை என்னன்னா, இவன் தானே சொல்றான், இவன்லாம் ஒரு ஆளான்னு நீங்க நினைக்காதீங்க. ரூமர்களுக்கு எப்பொழுதுமே சிறகுகள் உண்டு. அது ரொம்ப சீக்கிரம் பறந்து ஒன்று இடத்துக்கு போயிடும், மாறிக்கிட்டே இருக்கும். பட்டாம்பூச்சி மாதிரி ரூமர். ஆஃப்டர் ஆல் பட்டாம்பூச்சி தான், ஆனா அது எல்லா இடத்துலையும் பறந்து பறந்து சொல்லிட்டு வந்துடும். அந்த மாதிரி தான். ஸோ அவ்வகையில் 10ஆம் வீட்டில் புத பகவான் வக்கரம் பெறுது. அது மோசமான அமைப்பு. ஏற்கனவே 10 வக்கரம், இதுல 10ல் குரு வேற, எல்லாமே சேர்ந்து தொழில் பாவத்தை ரொம்ப கெடுக்குது, வேலையே இருக்காது. 2 சுக்கிரன் வேற ஆட்சி பெறுகிறார். ஆட்சி பெற்ற சுக்கிரன் தனாதிபதி, பணத்தை தாறுமாற தரப்புறார் சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுடைய அருளால் பணம் வரப்போகிறது. என்ன சார், தொழில் வேலை போயிருங்கிறீங்க, பணம் வருங்கிறீங்க, 2 வேற வேற டிபார்ட்மெண்ட். வேலை போறது வேற, உங்களுடைய முயற்சிகளால. சார் ஒருத்தர் கேட்கிறார், சார் இந்த லேண்ட் முடிச்சு தரலாமா, முடிச்சா கமிஷன் கிடைக்கும் சார். ஷேர் மார்க்கெட் எப்படி போய், ஷேர் மார்க்கெட்ல போறது பல்க், அதாவது ஏதோ ஒன்று டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, கொடுத்து வாங்குறீங்க, கொடுக்கல் வாங்கல், அதனால ஏற்படக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறது. 2 கூடியவர். 2 படிப்பு, நல்லா படிக்க போறீங்க. 9ங்கிறது அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அப்பாவோட ஹெல்த் போன்றவை சரியாகக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் ஏற்படுகிறது. அதே நேரத்திலே ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய், இதான் பிரச்சனை. 3 8 8 குட்டிச்சுவராக்குவான்னு பேரு. 8 செவ்வாய் உடம்புல இருக்கும் பொழுது நிறைய வேகத்தை உருவாக்குறார். வேகம், எதுக்கு எடுத்தாலும் கோபம், ஆவேசம். எதுக்கு இவ்வளவு வேகம்? அந்த வேகத்தை உருவாக்குறார் இந்த செவ்வாய் பகவான். அதுதான் உங்க பெரிய ப்ராப்ளமா இருக்கும். அந்த வேகத்தாலேயே கம்பெனியில் என்ன பண்ணுவீங்க, உங்களை தான் கேள்வி கேட்டா கூட என்ன சொல்லிடுவீங்க, வேண்டாம் சார்
எனக்கு இந்த வேலையே வேண்டாம், இந்த வேலையை விட்டு நான் போயிடுறேன் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானால் ஏற்படுகிறது. ஒரு ராஜா இருந்தார், ஒரு ஒரு கதை. அவருக்கு ஒரு பையன் இருந்தான். அந்த ராஜாக்கு ஒரு இளவரசன். உடம்பு வந்து கூன் போட்டிருந்தது, கூன் முதுகு வளைந்து இருந்தது. பார்க்காத வைத்தியம் இல்லை, பார்க்காத டாக்டர் இல்லை, வர்றவங்கெல்லாம் அந்த கூனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணவே இல்லை. அப்போ என்னாச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தப்போ ஒரு பண்டிதர் ஒருத்தர் வந்தார். நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு. என்ன பண்ண போகிறீங்க என்று கேட்டவுடனே, நான் சரி பண்ணி தரேன் வாங்க என்று கூப்பிடுகிறார். சரி என்ன பண்ணுவீங்க? நேராக போகிறார். ஒரு 10 நாள் டைம் கொடுங்கன்னாரு. 10 நாளில் இளவரசன் சரியாயிட்டான். ஹி வில் பி ஆல் ரைட். ராஜாவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. எப்படி என் பையனை சரி பண்ண? இவன் இவ்வளோ பிறவி கூணாச்சே, எப்படி சரி பண்ண? அப்போ சொன்னாரான், அவர் பார்க்குற இடத்துலலாம் கண்ணாடி மாட்டி விட்டேன். காலைல எந்திரிச்சோன்னா கண்ணாடி பார்க்குறார், நடக்கும்போது கண்ணாடி பார்க்குறார், குளிச்சுட்டு வந்து கண்ணாடி பார்க்குறார், கிளம்பும் போது கண்ணாடி பார்க்குறார். கண்ணாடியை பார்த்து 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 நிமிந்து நின்று பழகினார். கூன் உடஞ்சி போச்சுன்னு சொன்னாராம். வாழ்க்கைய நண்பர்களே, நீங்கள் என்னவாக வர வேண்டும் என்பதை தினமும் கற்பனை செய்து கொண்டே இருங்கள். இந்த சோம்பேறித்தனம் தான் கூன். கூன்னா என்ன நினைச்சீங்க? உங்களுடைய பழைய காலத்து சித்தாந்தங்கள் தான் இந்த கூன். உடச்சி நிமிர்ந்து நில்லுங்க. ஏன்னா 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்னா, வேலை நேரத்தில் அமைதியா இருங்க. ஜாப்ல ப்ராப்ளம் வரும். அதே நேரத்தில் நீங்க யாருங்கிறத ஜாபுக்கு ப்ரூவ் பண்ணுங்க. உங்களை வேலையை விட்டு தூக்க முடியாத ஒரு டஃப்பை கிரியேட் பண்ணுங்க. அவனை உங்களை வேலையை விட்டு அனுப்பிடலாம் தான், கம்பெனி யார் பார்த்துக்கிறது அப்படிங்கிற ஒரு நெருக்கடி உண்டாக்குங்க நிர்வாகத்துக்கு. உங்கள் அறிவு மட்டும்தான் அதை சாதிச்சு தரும், வேறு எதுவுமே சாதிக்காது. அதனால் கன்னிராசிக்காரர்கள் ஜாப்ல ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் தினமும் படியுங்கள், அறிவை பெருக்கிக் கொள்ளுங்கள். கன்னிராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்களாகிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். சூரிய பகவானுடன் சேர்ந்து உங்களுடைய ராசியில 10ஆம் இடத்துல குரு பகவானும் புதன் பகவானும் உங்களுடைய ராசியின் அதிபதியும் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் கேது இணைவு, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவானுடைய செயல்பாடு, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவானுடைய ஆதிக்கம், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதியான சுக்கிர பகவானுடைய முழு பரிபூர்ண ஒரு ஆற்றல். இந்த கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஜூலை மாசத்துல என்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிற பத்தி பார்க்க போறோம். இது வந்து கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற பொது பலன்கள் என்பது உண்மை. அப்ப உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரிய பகவானுடைய இணைவு மூலமாக நம்மளுடைய கன்னி ராசினியர்களுக்கு கவலைகள் மறந்து, கஷ்டங்கள் மறந்து, மன நிம்மதியுடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றன. இந்த ஜூலை மாசத்துல கன்னி ராசினியர்கள் யாரேனும் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அல்லது அரசாங்க வேலையில பயணிக்கிற நம்மளுடைய கன்னி ராசினியர்கள் பதவி உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புலாம் சூழ்நிலைகள் உண்டாக போகிறது. உங்களுடைய தனித்திறமை, உங்களுடைய தனி செயல்பாடுகள், உங்களுடைய முழுவிதமான ஒரு ஆற்றலை உங்களுடைய மேல அதிகாரிகள் புரிந்து கொண்டு உங்களுக்கு பதவி உயர்வு கொடுப்பார்கள். அந்த பதவி உயர்வு மூலமாக உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் ஏற்படும் என்பதும் நிதர்சனமான உண்மை. அதே போல வேலையில இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கோச்சார கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றது. அந்த இடமாற்றமானது வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புலாம் அதிகமாக இருக்கிறது. நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருட காலமாக ஏன் வாழ்றோம், எதுக்கு வாழ்றோம், எதுக்காண்டிலாம் நம்ம இப்படி கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற கேள்விகளிலேயே நகர்ந்து சென்று பலவிதமான மன அழுத்தத்தை சந்திச்சிட்டீங்க. கன்னி ராசியில நம்ம சொன்ன மாதிரி டிசம்பர் மாதம் எண்டுலேருந்து இந்த மே எண்டுக்குள்ள வேலையை விட்டு உத்திர நட்சத்திரக்காரங்க எத்தனை பேர் போனாங்கன்னு சொல்லி கணக்கிலிட முடியாது. அத்தளவுக்கு வேலையில விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலைகள். உறுதியா பர்ஃபெக்டா வேலை பார்த்த கன்னிராசி நேர்களுக்கு மதிப்பு கூட கிடைக்கல. 1.5 வருஷமா பார்க்குற வேலையிலும் நிம்மதி இல்லை, பார்க்குற உறவுகளிலும் நிம்மதி இல்லை. எந்த உறவாக இருந்தாலும் என்னை ஏமாற்றியது என்ற வார்த்தையை மட்டும் தான் கன்னிராசிக்காரங்க ஒரு 1.5 வருஷமா அதிகமாக சொன்னீங்க. ஸோ ஆனால் இந்த பிரச்சனை
இந்த மாதத்தில் கன்னிராசினியர்களுக்கு இனிமே கிடையாது என்பதை உறுதியாக சொல்லணும். கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கனால கன்னிராசினியர்கள் உறுதியாக வெளியூர் வெளிமாநிலங்கள் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தாய் மாமா உறவுகள் மூலமாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. தாய் மாமா கூட பேசவே இல்லைங்க, எங்கள் தாய் மாமாவை நானும் பேசிக்கிறதே கிடையாது, எங்கள் மாமா உறவு கூட பேசணும்னு ஆசை இருக்கு ஆனால் பேச முடியல அப்படின்னு ஏக்கத்தில் இருக்கின்ற கன்னிராசினியர்களுக்கு உறுதியாக தாய் மாமா உறவு மீண்டும் பலம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல உங்களுடைய தாத்தா வழி சொத்து உங்களுக்கு கிடைப்பதற்கான பாக்கியம் இருக்கிறது. எதிர்பார்க்காத வகையில் ஒரு கேஸில் இருக்குது அல்லது பிரச்சனை இருக்குன்னா உறுதியாக கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக குரு பகவானுடைய பார்வை மூலமாக உங்களுடைய தகப்பனார் வழி சொத்தான தாத்தா வழி சொத்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைத்து அல்லது உங்களுக்கு சாதகமாக உங்களுடைய உறவுகளை உங்களுக்கு எடுத்துக் கொடுப்பதற்கான வாய்ப்பாக கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றன. இழுபறியாக இருந்த வேலை, இழுபறியாக இருந்த செயல்பாடுகள் அனைத்துமே விலகி உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய அமைப்பும் செயல்பாடுகளும் உண்டு. உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக நீங்கள் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு துன்பப்பட்டு, அதாவது என்ன சொல்லணும், கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு ஏண்டா இருக்கேன்னு சொல்லி ஒரு கவலையில் இருக்கீங்கன்னா உறுதியாக நம்மளுடைய கன்னிராசினியர்களுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கான அமைப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன. ஒவ்வொன்றாக நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை முடித்து கொண்டே வருவீர்கள். இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதம். இந்த மாதத்தை உங்களுக்கு பயனுள்ள விஷயங்களில் நீங்கள் முழுமையாக செயல்பட்டீர்கள் என்றால் வெற்றி உறுதி. உங்களுடன் வேலை பார்க்கும் சக பணியாளர்கள், சக நண்பர்கள், சக உறவினர்கள் அனைவரும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுடைய முன்னேற்ற பாதைக்கு இனிமேல் உதவி செய்வார்கள் என்பதை குறிப்பிட முடியும். நம்மளுடைய கன்னி ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் அமர்ந்திருப்பது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கொடுப்பதனால் முடிந்தளவு நம்மளுடைய கன்னி ராசினியர்கள் இரவு நேரங்களில் பயணம் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இரவு நேரங்களில் கொஞ்சம் அதிகமாக டிராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிராவல் பண்ணும்பொழுது வண்டியை நீங்கள் ஓட்டக்கூடாது. உங்களுக்கு நல்ல வண்டி ஓட்ட தெரிஞ்ச, கார் ஓட்ட தெரிஞ்ச டிரைவரை கூட வச்சுக்கோங்க. நீங்கள் பைக்கிலே போகிறதா உண்மையாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும். ஏன்னா கிரகங்கள் ரீதியாக என்ன ஆகுன்னா, ராகு 6ல் 12ல் கேது அப்படிங்கும்போது என்ன ஆகுனா திடீர்னு முட்டிக்கிறோம். எங்கிட்ட நீ கரெக்டாக போயிருப்பீங்க, எவனா அவன் சர்றன்னு வருவான், அடிச்சு விட்டு போயிடுவான். ஸோ இது கிரகங்கள் கொடுக்கின்ற கோச்சார கிரகங்கள் ரீதியாக செயல்பாடு. இதுக்கு சாதகமான சூழ்நிலை பாதகமான சூழ்நிலை இருக்காங்கிறத உங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே நிர்ணயம் பண்ணும். ஸோ பதட்டப்படாமல் கவனமாக போனீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத விரைய செலவு கிடையாது, தேவையில்லாத பிரச்சனைகள் கிடையாது, முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டு. முடியாத விஷயத்தை முடித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன என்பது நிதர்சனமான உண்மை. கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் தான். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆனா மாதத்தின் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவர் வக்ர நிலை அடைகிறார். வக்ர நிலை அடைகிறதுனால பெரிய அளவுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது. ஏன்னா இந்த கன்னி ராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா நிறைய திறமைகள், நிறைய ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான். ஆனா கடந்த ஒரு 2 வருடங்களாக அந்த மதிப்பு மரியாதை, தேவையான ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்காம ரொம்ப மனதளவு பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. இப்போ இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். உங்களை பிடிச்ச ஏதோ ஒரு துஷ்ட சக்திகள், அதாவது கண் திருஷ்டியாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பொறாமை உணர்ச்சியின் மூலமாக யாருடைய உறவினர்கள்னால ஒரு பொறாமை உணர்ச்சியின் காரணமாக ஏதாவது ஒரு சங்கடங்களை நீங்க அனுபவிச்சுட்டே வந்துட்டு இருப்பீங்க. இதனால அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த கன்னி ராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா அந்த திறமை அங்கீகாரத்தை பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு பெரிய இடத்துல ஒரு பெரிய பதவியில இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பதவிக்கு உண்டான ஒரு விஷயத்த நீங்க எப்போதுமே செய்ய மாட்டீங்க. நீங்களும் ஒரு இடத்துல அந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல கீழே
இறங்கிதான் சில விஷயத்த செய்வீங்க. அந்த அந்த ஒரு உயர்ந்த அங்கீகாரத்தை நீங்க எப்போதுமே அதை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டீங்க. அதனாலேயே சில பேர் பாத்தீங்கன்னா அவங்கள பெரிய அளவுக்கு மதிக்காத ஒரு நபர்களாக தான் அலுவலகத்திலயும் சரி, பிசினஸ் சம்பந்தப்பட்ட மீட்டிங்லயும் சரி, ஒரு ஒரு தேவையில்லாத அவமரியாதையை அடிக்கடி இந்த கன்னிராசி என்பர்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த காலகட்டம் தொழில் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். 10ஆம் இடத்துல சூரியன், 10ல ஒரு சூரியன் இருக்கும்போது பலம் பெற்று இருக்குது. அவர் 11ஆம் இடத்திற்கும் மாதத்தின் பிற்பகுதியில பயிற்சியாகி வர்றதுனால இந்த கன்னி ராசி என்பர்கள் மிக பெரிய அளவுல தொழில்ல ஒரு ஷைன் ஆகக்கூடிய ஒரு நேரம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடங்களாக எந்த விதமான ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியுமே இல்லாம இருந்த இந்த நபர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து வாய்ப்புகள் அதிகமாக வரும், வேலைகள் அதிகமாக இருக்கும், ஒர்க் லோடுன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த ராசி என்பர்கள் குடும்பம் சம்பந்தமான விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி அந்த 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க சுக்கிரன். அடுத்து 10ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றாரு. 10ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி வந்தாலும் அந்த உறவுகள் வெளியில பிரியறதுக்கு உண்டான ஒரு நேரமா இருக்கும். ஏதோ ஒரு புதுசா நான் தொழில் பண்றேன், புதுசா பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போறேன், இந்த மாதிரிலாம் சில விஷயங்களை அவங்க எடுத்து பண்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதனால ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள், ஏதாவது தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன ஒரு சண்டைகள் இதெல்லாம் வரும். ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்ர நிலை அடையிறதுனால அந்த கணவன் மனைவி ஒரு கருத்து வேறுபாடுன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எதனால அதிகரிக்குது? அவங்கவுங்க செல்ஃப் டெவலப்மெண்ட்டை பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. அதுக்கு நீங்க எதுக்கு தேவையான அளவு சப்போர்ட் பண்ணணுமோ சப்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்காது. மாணவ பருவங்கள் இந்த காலகட்டத்துல பெரிய அளவுக்கு உங்களை நீங்க தயார்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நேரம். ஒரு டார்கெட் வச்சு அந்த டார்கெட்டை நம்ம கண்டிப்பா ரீச் ஆகணும் அப்படின்ற மாதிரியாகலாம் அந்த மாணவ பருவங்கள் ரொம்ப ஷைன் ஆகுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு எல்லாம் நிறைய ஒரு காம்படிஷன் வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும். அந்த காம்படிஷன்லயுமே வெறித்தனமா நீங்க விளையாடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த விளையாட்டின் வெற்றின்றது ஒரு பெரிய அளவுல உங்களுக்கு ஒரு மதிப்பை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்தடுத்து ஒரு லெவலை நீங்க ரீச் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். நான் விளையாட்டுத்துறை அப்படின்னு சொல்றது கன்னிராசி அன்பர்கள் அவுட்டோர் கேமிங் மட்டும்தான் சொல்றேன், ஆன்லைன் கேமிங் சொல்லல. யாராவது ஆன்லைன் கேமிங் நிறைய பேர் இந்த கேது ஆதிக்கத்துல இருக்கும்போது, அதாவது கேதுவனுடைய சந்திரன் உங்களுடைய அதாவது இந்த ராசியின் மீது அந்த கேது பயணிச்சுட்டு இருக்கும் போது இந்த மே மாதத்திற்கு முன்னாடியில இருந்து பாத்தீங்கன்னா நிறைய கன்னிராசி என்பர்கள் ஆன்லைன் கேமிங்க்கு அடிக்ட் ஆயிட்டீங்க. அதுல இருந்து வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. அந்த மாதிரி இல்லாம அவுட்டோர் கேமிங், கிரிக்கெட், ஃபுட்பால், அடுத்து பாத்தீங்கன்னா செஸ், கேரம், இந்த மாதிரியாக டென்னிஸ், என்னென்ன ஒரு அவுட்டோர் கேமிங்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க உங்களுக்கு திறமைகள் இருக்கு, அதை நீங்க பயன்படுத்தணும். திறமைகளை இருக்கும்போது பயன்படுத்தாம நீங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை தான் இந்த கன்னிராசி அன்பர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கோபம் கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். யாருடைய ஹெல்ப்புமே இல்லாம நானே தனியாளா இருப்பேன், என்னால எதுவுமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இண்டிபெண்டா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சுதந்திரமான ஒரு மனப்பான்மைன்றது இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்களுக்கு அதிகமாக வெளிப்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். தந்தை வழி உறவுகள் மூலமாக அதிக ஒரு ஒத்துழைப்புன்றது இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தந்தையினுடைய பிசினஸ கூட நீங்க அடுத்து ஒரு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, அதாவது நகை தொழில், அடுத்து பாத்தீங்கன்னா ஷோரூம், கார் ஷோரூம், பெரிய பெரிய தொழில்கள்லாம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் பெரிய அளவுல ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த மாதத்தின் பிற்பகுதியில அந்த தொழில்ல லாபம்
லாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். தொழில் சம்பந்தமாக வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம். வெளிநாட்டுல இருந்து ஆர்டர்ஸ் வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். யாரெல்லாம் டெக்ஸ்டைல்ஸ் தொழில இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பழைய ஆர்டர்ஸ் எல்லாமே மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய ஒரு தருணம். யாரெல்லாம் ஆர்டர்ஸ் கொடுத்து வேண்டாம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்களோ திரும்பியும் உங்களுக்கு அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு மீண்டும் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இது ஏதாவது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்க கன்னிராசி அன்பர்கள், அந்த ஆர்டர்ஸ் வராம பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு வாட்டி அப்ரோச் பண்ணுங்க. அப்ரோச் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கொட்டேஷன் உங்களுக்கு கண்டிப்பா ஷுவரா அப்ரூவ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். பேங்க் லோன்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் வசதியா உங்களுக்கு அப்ரூவ் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா சொந்த வீடு பாக்கியங்கள் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். சொந்த வீட்டுக்குள்ள போகிற நேரம் உங்களுக்கு அடுத்து படிப்படியாக ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.